SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே ஒருவர் தலை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல். சாமுவேல், சொல்லுங்கள், தென்காசியில் ஆழ்வார்குறிச்சியில் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை நடந்ததற்கான பின்னணியை விவரியுங்கள். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய கருத்துப்பிள்ளையூர் பகுதியைச் சேர்ந்தவர் இருதயராஜ் என்பவர். 45 வயதான இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளங்களில் மீன் பாசியை அதை குத்தகைக்கு எடுத்து இதற்காக நேற்று இரவு காவலில் இருந்திருக்கிறார். நேற்று காவலில் இருந்த அவரை அங்கு வந்த கும்பலாக வந்த நபர்கள் ஒன்றிணைந்து கொடூரமாக கொலை செய்து தலையை துண்டித்து அந்த கொடூரமான கொலையை செய்திருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர், தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் உடனடியாக உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். இந்த கொலை எதற்கு நடைபெற்றது என்ற காவல்துறையினுடைய முதல் கட்ட விசாரணையில் சொத்து தகராறில் இந்த கொலை நடைபெற்றதாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொத்து தகராறு தொடர்பாக நிகழ்த்தப்பட்ட இந்த கொடூரமாக தலை துண்டித்து கொலை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் அந்த கொலையாளிகளை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்து தீவிரமான தேடுதல் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கொலையாளிகளினுடைய தொலைபேசி எண், அந்த அலைபேசி எண்களை தொடர்ந்து கண்காணித்து அதனுடைய அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தென்காசி மாவட்ட காவல்துறை தரப்புல ஒரு தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் கூட திருநெல்வேலி, தென்காசி இந்த ஒருங்கிணைந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில நேற்றைய தினம்தான் திருநெல்வேலி நீதிமன்ற வாயிலேயே ஒரு இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அந்த பதட்டமான நிலை அடங்குவதற்குள் இன்று ஒருவர் கொடூரமாக தலை துண்டித்து ஆழ்வார்குறிச்சி அந்த கருத்துப்பிள்ளையூர் பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்பது பெரும் பதட்டத்தையும் ஒரு அச்ச உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனினும் கூட இந்த பகுதியில் அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கொலையாளிகளை கைது செய்வதற்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள்ல இந்த நேற்று நடைபெற்ற கொலை இன்று ஒரு கொலை என்று ஒரு லேசான ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான நிலை ஏற்பட்டிருக்கிறது.